அப்பா இந்த வயசில் எனக்கு பொண்ணு தேவையாப்பா? எத்தனை வருஷமாக எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன் பொண்ணை பார்க்கறதுக்கு. சரி, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படி உனக்கு என்னப்பா வயசாயிட்டு? நான் முன்னாலேயே உனக்கு பார்த்தேன். பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருந்தேன்னா உனக்கு பொண்ணை பிடிக்காது, இப்படி மாறி மாறி பிடிக்காமலே இத்தனை வருஷம் ஓடிட்டு ஏனுமே நான் கண்ணை மூட்டுக்குமென்ன உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு மூடிட்டேன்னா சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன். காடு வாவான்னு சொல்லு, வீடு போன்னு சொல்லு. அதனால தான் வயசான காலத்தில் உனக்கு ஒரு துணை இருந்தால் உன்னை பார்த்துடுவா இல்லையாப்பா? நான் துணை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன், உனக்கு துணை இல்லாமல் ஆயிடக்கூடாது இல்லையாப்பா? அதனால தான் பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன். எந்த பொண்ணாக இருந்தாலும் சம்மதிச்சிடணும் அப்பா எனக்காக. என்னப்பா? சரி சரி, ஃபீல் பண்ணாதுங்க. பார்க்குறேன், நான் பொண்ணை பார்த்துட்டு இது பண்ணுறேன். அப்பா அவங்க அம்மா வராங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அம்மா வாமா, வா வா. அப்பா தலையில் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அவன் எதுக்குமே கொஞ்சம் புதுமையை புகுத்தணும்னு நினைப்பாங்க. பூக்கு பதிலாக இலை தான் வைப்பேன், அது புதுமையாக இருக்கும் இல்லையா அம்மான்னு சொல்லிட்டு இலையே பறித்து வச்சிருக்கா தலையில், புதுமையாக இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்பா புதுமைன்னு இல்லைப்பா, கல்யாணம் நடக்கட்டப்பா. சரிங்கப்பா, உங்களால உட்காந்துருக்கேன். காலிரியா காலை போட்டுறாவு. அப்பா காலு. சரிங்க, காலா? அதுவும் ஒரு புதுமையா? முகத்தை பார்க்காம காலை பார்த்துக்கட்டு, முதல்ல முகத்தை பார்க்காண்டா. எல்லா பொண்ணுங்களுக்கும் முகம் தானே முதல்ல பார்ப்பாங்க, இது என் காலை பார்க்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டு இந்த ஆட்டம் ஆட்டுக்கா. ஆமாம், அது ஒரு புதுமையா. உங்களால உட்காந்துருக்கேன். நடக்கட்டப்பா, கல்யாணம் நடக்கட்டப்பா. என்னம்மா சொல்? என்னமோ